வணக்கம். இது உங்கள் டெலிநியூஸ் யூடியூப் சேனல். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் சுமார் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளத்தில் தெப்போற்சவம் நடைபெற்றது. இந்த தெப்போற்சவத்தை சிதம்பரம் திமுக நகர கழக செயலாளரும் சிதம்பரம் நகரமன்ற தலைவருமான திரு KR செந்தில்குமார் அவர்கள் தலைமையில் துவங்கி வைக்கப்பட்டது. மற்றும் சிதம்பரம் பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் ஒன்று திரண்டு சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளத்தின் தெப்போற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர். மற்றும் இந்த தெப்ப உற்சவத்தை முன்னிட்டு சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளத்தின் 4 கரைகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்போருக்கு மிக பிரம்மாண்டமாக காணப்பட்டது. மேலும் ஞானப்பிரகாசம் தெப்பக்குளமானது கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் 2021-2022 திட்டத்தின் கீழ் சிதம்பரம் நகராட்சியால் சீரமைக்கப்பட்டு உள்ளது. மற்றும் சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளத்தின் நடுப்பகுதியில் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் நீராழி மண்டபமானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நீராழி மண்டபமானது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக காணப்படுகிறது. மற்றும் ஞானப்பிரகாசம் குளத்தின் 4 கரைகளிலும் நீண்ட நடைபாதைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் நடைபயிற்சி செல்லும் வகையில் அமைந்துள்ளது. மற்றும் ஞானப்பிரகாசம் குளத்தின் 4 கரைகளிலும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு மிக அருமையாக காட்சியளிக்கிறது. மேலும் ஞானப்பிரகாசம் குளத்தின் தெப்பம் செல்வதற்கு தேவையான நீரானது நிரப்பப்பட்டுள்ளது. ஞானப்பிரகாசம் குளத்தின் நடுப்பகுதியில் நீராழி மண்டபமானது முறையாக அமைக்கப்பட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்ப்பதற்கு மிக அருமையாக காட்சியளிக்கிறது. மேலும் சிதம்பரம் ஞானப்பிரகாசம் குளத்தின் நுழைவு பகுதியில் சுமார் 6 டன் எடையுள்ள தெப்பமானது அலங்கரிக்கப்பட்டு மிக பிரம்மாண்டமாக தெப்ப உற்சவத்திற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மற்றும் தீயணைப்பு துறையினர் தண்ணீரில் மிதக்கும் ரப்பர் டியூப்களை போதுமான அளவு வைத்துக்கொண்டு தெப்ப உற்சவத்தின் போது தெப்பமானது குளத்தில் மிதக்கும் போது எவ்வித அசம்பாவிதங்களும் நடக்காமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மற்றும் ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மேலும் எங்களோட வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.
பண்ணி என்கிட்ட விற்காம விட மாட்டேன் தம்பி, நான் வந்துட்டு வாங்காம விட மாட்டேன். ஆனால் பரவாயில்லைங்க. இது அப்படியே அப்படியே போயிட்டு ஒரு உள்ளார அங்கே சாமி வச்சு பூஜை பண்ணுவாங்க. எங்கே அது சங்கரப்பட்டி வரையா அங்கே வச்சுருவாங்க குச்சோர் மட்டும் இங்கே வருவாங்க. சார் ஏதோ தெரியுது, என்ன தெரியுது? என்ன சார் சின்ன பிள்ளை நீங்கள் அடங்க நல்லா இருக்கீங்களா? ஆள் வச்சு கழி மட்டும் எப்படி இருந்தாலும் ஒரு 2.5 டன்னு கழி இருக்கும். கழி இது நான் கட்டினது வரைக்கும் ஒரு 2 காலேஜில் இருக்கிறான் கழி 2 டன்னு. அது இல்லாமல் ஜென்ரேட்டரு அடுத்து இந்த செட்டிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு 5 டன்னு 6 டன்னு. அது வந்து இழுக்கிறதுக்கான இது ஒன்றா இன்னொரு போயிடுன்னா அப்படின்னா குச்சி வச்சு தந்தோம். இன்னும் இந்த வெளியே வந்து பெரியதாக ஒரு லாஸ்ட்டாக கையில் வச்சு ஏன்னா 4 சுற்றி வரணும்ல. இங்கேருந்து இப்படி போடணும், இங்கேருந்து இப்படி போடணும் போட்டுருக்காங்க. மூவி தான் கஷ்டமாக இருக்கும். கேமரா வந்துச்சுன்னா மணி